எண்ணெய் நிறுவனங்கள் இந்த விலைக்கு பெட்ரோலை வாங்கினா அவங்க இதே விலைக்கு ரொம்ப நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. தங்கத்தினுடைய விலை இந்த போர் காரணமாக எப்படி சார் இருக்கும்? இந்த போர் முடிகிற வரைக்கும் தங்கம் தக்க தான் அதனுடைய விலை மின்னிக்கிட்டு தான் இருக்கும். போர் குறையாமல் அதிகரிச்சுட்டே இருக்க காரணத்தினால பல விதங்களிலும் இந்தியா உட்பட நாடுகளுக்கு தலைவலி தான். மொத்தமாக சேர்ந்த வழியை மூடிட்டாங்கன்னா கச்சா எண்ணெய் $10 $20-30 உயர்ந்துடும். யாருக்குமே சேராது. குறி வச்சாங்கன்னா பிரச்சனை தான். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு வழிவகுக்குமா? தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் பொருளாதார நிபுணர் டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுற கச்சா எண்ணெய் ஹார்மூஸ் நீரிணை வழியாக தான் உலக சந்தைகளுக்கு வருது. அந்த நீரிணையை மூட போகிறதா ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த நீரிணை மூடப்பட்டால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்தியாவில் இருக்குமா சார்? பெட்ரோல் டீசல் விலை ஒரு பிரச்சனைக்குள்ளாகிற டைம் வந்துருச்சு. இப்போது ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு நமக்கு இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இருந்தது. உலகத்தில் மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஐரோப்பாவுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாயிடுச்சு. அவங்களுடைய எரிபொருள் விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அமெரிக்கா அதிகமாச்சு, அவங்க சமாளிச்சுக்கிட்டாங்க. இந்தியா குறைந்த விலைக்கே ரஷ்யாட்டேருந்து வாங்கி சமாளித்து கொண்டு இருந்தோம். அதனால தான் நமக்கு ரொம்ப நாளாக பெட்ரோல் டீசல் விலையில் ஒரு நிலைத்தன்மை இருக்குது இந்தியாவில். அதற்கு பிறகு இஸ்ரேல் பாலஸ்டைன் வாரில் கூட ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வரல. ஆனால் இப்போ அடுத்து ஈரானுக்கும் இந்த போர் பரவி இருக்குது. ஈரான் ஒரு பெரிய எண்ணெய் வளம் மிக்க நாடு. ஆனால் அது உலக சந்தைக்கு கொடுப்பதை தவிர அது பெரும்பாலும் அதனுடைய எண்ணெயை யாரும் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா தடை போட்டதுனால, நேட்டோ நாடுகள் தடை போட்டதுனால அப்போது சீனா மட்டும்தான் துணிஞ்சு வாங்குகிறாங்க. இப்போ பெரும்பாலான ஈரானுடைய எண்ணெய் சீனாவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால ஈரான் பாதிக்கப்பட்டால் இப்போ இந்த போரில் என்னென்னா போர் நாளுக்கு நாள் அதிகமாகுது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 நாடுகளாலேயும் ஒருத்தர் அடிக்க முடியுது. இஸ்ரேல் கொஞ்சம் அடியும் வாங்குது, நிறைய அடிக்குது. அதில் அவங்க இது வரைக்கும் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் அடிச்சிருக்காங்க, இராணுவ தளபதிகளை அடிச்சிருக்காங்க, நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை அடிச்சிருக்காங்க. திருப்பி தாக்கக்கூடிய வல்லமையை தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போருக்கான ஒரு விதமான நியாயம். அது என் எதிரி நாட்டில் இருக்கிற எங்களை தாக்கக்கூடிய வகையிலே நாங்கள் தாக்குறோன்னு. அடுத்தது அந்த நாடை பொருளாதாரமாக வலு இழக்க செய்வோம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணெய் கிணறுகளை தாக்குவாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல தாக்கியிருக்காங்க. அது தாக்கின இடத்துல எண்ணெய் கொள்ளளவுக்கு அப்போ அந்த இடத்துல இருப்பு கம்மியாக இருந்ததுனால பிரச்சனை அதிகமாக ஆகலை. ஆனால் ஈரானில் இருக்கிறதுகளை அடுத்த கட்டமாக இவங்க திருப்பி வேறு ஏதாவது ஒரு பெரிய அழிவை இஸ்ரேலில் உருவாக்கிட்டாங்கன்னா இவன் அதுக்கு மேலே பெருசு பண்ணணும்ல. இப்போ ஒரு ஏலம் மாதிரி தான். நான் 5 ரூபா கேட்டால் நீங்கள் 7 ரூபா, 7 ரூபா கேட்டால் 10 ரூபா, 10 ரூபா கேட்டால் 12 ரூபாங்கிற மாதிரி ஒருத்தரும் அவங்களுடைய தாக்குதல் நடவடிக்கை அதிகரிப்பாங்க. எதிர்பார்த்த மாதிரி ரஷ்யா ஆதரவுக்கு வரல. ஏன்னா அவங்கள அங்கே போட்டு கட்டி போட்டாங்க. நீ உக்ரைனோட அவன் கட்டி புரண்டுக்கிட்டு இருக்கான் பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக. அதனால அவனுடைய பணமெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது, அவனுடைய பொருள் அங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு நியாயம் கேட்குறதுக்கு அவன் வர முடியாது. ஆனால் சீனா இப்போ வாயை திறந்துருக்கான், இதை கண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கான், ஃபோன்லேயே பேசியிருக்கான், அவங்கள கூப்பிட்டே கூட பேசியிருக்காரு. இந்த அளவில் இருக்குது. அதனால உலகத்தில் மொத்தமாக ஒரு ஆயில் சப்ளையில் ஒரு சப்ளை குறையுது, ஈரானில் குறையுது அப்படின்னா சீனா வெளியில் வாங்கும். அப்போ இது வரைக்கும் வெளியில் வாங்கி கொண்டு இல்லாத சீனா வெளியே சந்தையில் போய் வாங்கினா வெளிச்சந்தையில் உயரும். இது உயரக்கூடும் என்பதை எதிர்பார்த்து போகிறனால $10 உயர்ந்திருக்கு கச்சா எண்ணெய் விலை. $65 $74-75ங்கிறது கிட்டத்தட்ட 13-14%. இது ஒரு ஷார்ட் ரனில் கடுமையான உயர்வு. ஏதாவது ஒரு நல்லெண்ணம் நிலவி மனசு மாதிரி இந்த போர் நின்றுச்சுன்னா இது திரும்ப அடங்கினா கூட திருப்பி 65க்கு வருமானு சொல்ல முடியாது. உயர்ந்ததில் பாதியவாது முதலாளிகள் தக்க வச்சுக்க விரும்புவாங்க. ஆக இது ஒரு சிரமத்தை கொடுத்துருச்சு ஆல்ரெடி. இந்தியாவில் இப்போ தான் நம்ம பணவீக்கெல்லாம் நல்லா இருக்குது, ரிப்போ ரேட்லாம் குறைக்கிறோம், வீடியோவோட எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நம்ம பேசினோம். இப்போ எப்பயுமே இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலே பணவீக்கம் அதிகமாகிடும். கச்சா எண்ணெயோடு நேரடியாக தொடர்பு இருக்கிற சில தொழில்கள் இருக்குது. பெயிண்ட் தொழில், போக்குவரத்தில் விமானம், அப்புறம் தரை போக்குவரத்து எல்லாமே அதில் இருக்குது. அது தவிர அவங்கள யூஸ் பண்ணி இன்னும் பல கெமிக்கல்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதனுடைய விலை உயரும். இதில் இன்னொரு ஆபத்து என்னென்னா, இப்போது இந்தியா கச்சா எண்ணெய் தேவைக்கு பெரும்பாலும் இல்லை முக்கால்வாசி அதுக்கும் மேலேயே வெளிநாட்டை தான் நம்பியிருக்கோம். 80-85% நம்பியிருக்கோம்.
இப்போ நம்ம டாலரில் கொடுத்து பே பண்ணுற போது ஒரு பீப்பாய் 65க்கு பே பண்ணதுக்கு பதிலாக 74 பே பண்ணால் இப்போ உடனடியாக நம்ம பே பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்ட் இருக்கும், அந்த கான்ட்ராக்டில் இந்த விலையை தான் முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் அடுத்த கான்ட்ராக்ட் ஏறிடும். அப்போது வரப்போது 13% விலை உயர்வு என்பது மொத்த காஸ்ட்டில் 13%ங்கிறது ஒரு பகுதி. ஸோ அதனால் இந்தியாவிற்குள்ளும் விலைவாசி உயரும். இந்தியா வந்து டாலர் தேவை அதிகமாக இருக்கும். $65 கொடுத்து வாங்குகிற அதே பொருளுக்கு $75 கொடுத்தா $10 கூட கொடுக்கணும்னா டாலர் தேவை. அப்போ டாலர் மதிப்பு உயர்ந்ததுன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ டாலரை கொடுத்து இம்போர்ட் பண்ணுற மற்ற எல்லாருக்கும் சிரமமாக இருக்கும். ஐடி கம்பெனி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு லாபமாக இருக்கலாமே தவிர பெரும்பாலான தொழில்களுக்கு வந்து இது ஒரு சிரமத்தை தான் கொடுக்கும். அப்போது இந்திய ரூபாய் மதிப்பு, பணவீக்கம், இந்தியாவினுடைய ஏற்றுமதியில் சுணக்கம், ஏன்னா விலை வித்தியாசமாக இருக்குது, இறக்குமதியாளருக்கு மட்டும் ஒரு சின்ன ஆதரவு, இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அப்புறம் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இந்த விலைக்கு பெட்ரோலை வாங்கினா அவங்க வந்து இதே விலைக்கு ரொம்ப நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. குறைஞ்ச விலையை அனுபவித்தாங்க, நல்ல லாபம் பார்த்தாங்க, 7000 8000 கோடிலாம் பார்த்தாங்க, அதை டிவிடெண்டாக கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இதே விலையில் வைக்கணும்னா மத்திய அரசு இவங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும், அல்லது நீங்கள் விலையை கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லிடணும். அப்போ பெட்ரோல் உயர்ந்தால் எல்லாரையும் பாதிக்கும். அதனால் ஈரான் இஸ்ரேல் வார் என்பது எண்ணெய் வள நாடாக இருக்கிற காரணத்தினால, போர் வந்து குறையாமல் அதிகரிச்சுட்டே இருக்க காரணத்தினால பல விதங்களிலும் இந்தியா உட்பட நாடுகளுக்கு தலைவலி தான். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலே அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உயர்ந்துடும். இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய அந்த பணவீக்கம்ன்றது ரொம்ப சரியாகவே இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்படி ஒரு இந்த பெட்ரோலால் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்ந்தால் இந்தியா வந்து அதை எப்படி சார் சமாளிக்கும்? அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுங்கிறது 3 கட்டத்தில் இருக்குது. முதல்ல வந்து நம்மளுடைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வர்றதுக்கு முன்னாடி ரிஃபைனிங் கம்பெனிஸ்க்கு வருது. வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. கச்சா எண்ணெய் வந்து ஒரு இடத்துல இறங்கி அது இடத்துல சுத்திகரிக்கப்பட்டு அங்கேருந்து வந்து பெட்ரோலாக டீசலாக வேறு நிறுவனங்களுக்கு வந்து அந்த நிறுவனங்கள் ரீட்டெயிலில் விற்கிறாங்க. இப்போ ரீட்டெயிலில் விலையை அதிகம் குறைக்கக்கூடாதுன்னா இதில் யார் ஒருத்தர் இந்த விலை உயர்வை எடுத்துக்கிட்டாலும் அது கடைசி ஆளுக்கு வந்து சேராது. கடைசி ஆளுக்கு சேர்ந்தால் தான் பணவீக்கம் அதிகமாகும். அப்படிங்கிற போது அரசாங்கம் இப்போ பல சமயங்களில் நம்ம கூட சொல்கிறோம், உலக லெவலில் குறைஞ்சிதே நீ ஏன் குறைக்கலைன்னு. அப்போது உலக லெவலில் உயர்ந்தாலும் உயர்த்த மாட்டாங்க. இப்போ வந்து இப்போ $10 உயர்ந்துருச்சு, உடனே பெட்ரோல் விலை ஏற்றலை. அதனால இப்போ நம்மளுடைய நம்ம அதிக ஃபியூஸ் போடுற மாதிரி, வோல்டேஜ் கம்மியானாலும் தாங்கும், அதிகமானாலும் தாங்கும்னு ஒரு குறிப்பிட்ட ஃபியூஸ் போடுற மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து உடனே ரியாக்ட் பண்ணால் டெய்லி பெட்ரோல் விலை மாறிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்தால் தான் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் சரியாக இருக்கணும். அதனால இவங்க இந்த $10 உயர்வு அதிகம் தான், இது எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்க்குறாங்க. அவங்க மைண்டில் ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கும். இன்னும் 1 மாதம் பார்க்கலாம், 2 மாதம் பார்க்கலாம், நமக்கு தெரியாது, ஒரு யூகத்துக்காக சொல்கிறோம். அது வரைக்கும் அதை மாற்ற மாட்டாங்க. அப்படி மாற்றாமல் இருந்து அது கொஞ்சம் அடங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் சரியாயிடும். அப்புறம் ₹1 ₹2 மட்டுமே ஏறி அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்திடலாம். மொத்த பணவீக்கத்தில் வந்து மழை நல்லா பெஞ்சு விவசாய பொருட்கள் நல்லா இருந்து இந்தியாவில் மற்ற உற்பத்திகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் விலைவாசி வந்து பிச்சுக்கிட்டே ஏறாது. இந்த போருக்காக இப்போ அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இது தொடர்பான விஷயங்களில் விலை ஏறும், இம்போர்ட் பண்ணுற விஷயங்களுக்கு விலை ஏறும். அது ரெண்டும் ஒட்டு மொத்தத்தில் கரைக்கிற போது ஒரு வாளி சாம்பாரில் 1 ஸ்பூன் உப்பு போட்ட மாதிரி தான். அது பெருசாக ஒரு மாற்றம் தெரியாது. ஒரு கப்புக்குள்ளே போட்டால் தான் அதிகமாக தெரியும். அது மாதிரி நம்ம எக்கானமி கொஞ்சம் பெருசு, $4 trillion எக்கானமி. அதில் இந்த உயர்வுங்கிறது ஒரு சின்ன ஸ்பூன் தான் இப்போதைக்கு. அதே பக்கெட் லெவலில் மாறிடக்கூடாது பெருசாகி. அதனால் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது தெரியவில்லை. போர் இன்னும் 1 வாரம் 10 நாளில் முடிஞ்சதுன்னா இந்த பிரச்சனையை வந்ததே பின்பக்கம் தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறப்ப இயல்பாக வந்து பொருளாதாரம் வந்து உயர ஆரம்பிக்கும். அதனால் தங்கத்தினுடைய விலையும் இயல்பாகவே வந்து உயரும். தங்கத்தினுடைய விலை இந்த போர் காரணமாக எப்படி சார் இருக்கும்? தங்கம் வந்து போர்னோடனே அது உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி தான், லைட் எறிகிற மாதிரி உடனே ஒரு போர்னா தங்கம் விலை ஏறிடும் டக்குன்னு. அது ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்ட்டு. அப்புறம் ஒரு சேஃப் ஹேவன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லாத இடத்துல போய் எலியை வலைக்குள்ளார பூந்துக்கிற மாதிரி பணமெல்லாம் தங்கத்துக்குள்ளே போய் பூந்துக்குச்சுன்னா எவ்வளோ உலகத்தில் பிரச்சனை வந்தாலும் திருப்பி வெளியில் வர்றபோது தங்கம் மட்டும் மதிப்பு குறையாது அல்லது கூடி இருக்கும். அதனால தங்கம் வந்து கூடும். ஆனால் இப்போ ஏற்கனவே ரொம்ப உயர்ந்துட்டதுனால வாருங்கிறதே இப்போ நம்ம ஒரு சாரிடன் போட்டால் தலைவலி முதலெல்லாம் கேட்கும். அப்புறம் அதே பழகிட்டோம்னா 2 தேவைப்படும், 3 தேவைப்படும், மரத்து போயிடும்பாங்கள்ல. அந்த மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது, எப்போ பார்த்தாலும் போர். அதனால் முன்ன அளவுக்கு போர்னால் உடனே குப்புன்னு ஏறலை.
ஏற்கனவே ரொம்ப ஏறிடுச்சு. அது தவிர போர்னா ஏறும் அப்புறம் இறங்கிட்டு பண்ணுற மாதிரி மக்கள் ஒரு தெளிவாயிட்டாங்க. அதனால் ஓரளவு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டாலர் மதிப்பு மாறிடும். நம்ம வந்து தங்கத்தை வெளிநாடு சர்வதேச சந்தையில் போர்னால் விலை ஏறுது, அது ஓரளவுக்கு இருக்கலாம்னு சொல்கிறோம். ரெண்டாவது, சர்வதேச சந்தையிலேருந்து இந்தியா வந்து தங்கத்தை விலைக்கு வாங்குற போது டாலர் கொடுக்குது. கச்சா எண்ணெயால் டாலர் மதிப்பு மாறிடுச்சுன்னா நம்ம கூட டாலர் கொடுத்து தங்கம் வாங்கினா தங்கம் விலை ஏறிடும். அப்போது நமக்கு வந்து டபுள் வேமின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் நமக்கு பிரச்சனை. அதனால் இந்த போர் முடிகிற வரைக்கும் தங்கம் தக தான் அதனுடைய விலை வந்து மின்னிக்கிட்டு தான் இருக்கும். இறங்குற வாய்ப்பு கிடையாது. ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. இடையில் வந்து உயர்ந்து நிற்கிற மாதிரி. இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் ஏறுது, கொஞ்சம் இறங்குது அப்படியான சூழல் இருக்குல்ல சார். இப்போ இந்த போர் வந்து எப்போ முடியும் என்னன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை தங்கம் வாங்க நினைக்கிறவங்க இப்போ உடனடியாக வாங்கிடலாமா? என்ன முடிவு சார் எடுக்கலாம்? இது வந்து நம்ம பலமுறை இதை பற்றி பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். வந்து தங்கத்தை வாங்குறதுக்குன்னு ஒரு டைம்ங்கிறது செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது உறுதியாக சொல்ல முடியாது. ரொம்ப அதிகமாக அதுக்கு வந்து டெக்னிக்கல் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஆள் எவ்வளோ வலுவானவனாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் ஓட முடியும்? 100 மீட்டர் ஓடுவான், 200 மீட்டர். உசேன் போல்ட்னா கூட அந்த ஸ்பீடில் 100 மீட்டர் ஓடலாம். அதே ஸ்பீடில் அவனை 200 ஓட சொல்கிற போது அந்த ரேலியில் அந்த ஸ்பீடு வரல அவனுக்கு. 400 ஓடுற போது அதை விட குறைஞ்சிருது. அதே உசேன் போல்ட்டு தானே. 100 ஓடுற அளவுக்கு ஏன் அவனால் 400 ஓட முடியல? அவனை மராத்தன் அப்படி ஓட சொன்னால் ஓடுவானா? 42 கிலோமீட்டர் ஓட முடியுமா அந்த ஸ்பீடில்? முடியாது. அப்படின்னா நீங்கள் குறுகிய காலத்தில் தான் அதிகமாக விலை உயர முடியும். தொடர்ந்து விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா கொஞ்சம் இறங்கி தான் உயரணும். அதனால தங்கம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. விலை உயர்ந்து பயங்கர ஸ்டிஃபாக இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வாங்குறேன்னா இதுக்கப்புறம் பெருசாக உயரப்போகுதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். தங்கத்தை ரெகுலராக வாங்கணுங்கிறது தான் முறை. மராத்தன் மாதிரி எப்போயுமே கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தூரம் போகலாம். ஸோ அதனால் டைம் பண்ண முயற்சிக்க வேண்டாம். தங்கம் வந்து ஏற்கனவே வாங்கினவங்களுக்கெல்லாம் இப்போ லாபம். இப்போ கையிலலாம் வச்சுருப்பாங்க. அதோட போதும். இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் வாங்கி லாபம் பார்க்கணுன்னு ஆசைப்பட தேவையில்லை. கையில் இருக்கவங்களுக்கு அவசரம் இருந்தால் வாங்கிடுங்க, அவ்வளோதான். அதனால் இதுதான் டைம், இதுக்கப்புறம் இது ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி பலவற்றோடு கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அது மாதிரி ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் வழியாக இந்திய விமானங்கள் வந்து பறக்க தடை இருக்குது. இப்போது ஈரான் மேலேயும் வந்து எந்த நாட்டு விமானங்களுமே வந்து பறக்க முடியாது. இப்படியான இந்த சூழல் வந்து வர்த்தக ரீதியாக என்ன மாதிரியான விளைவுகளை வந்து உண்டாக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் வான்வெளி சொல்கிறீங்க. இப்போ நம்ம கச்சா எண்ணெய் பற்றி பேசணும். இப்போ கச்சா எண்ணெயிலேருந்து ஹார்மூஸ்னு ஒரு வழி கொண்டு வராங்க கப்பல்கள்லன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் சீனாவுக்கு கொண்டு போகிற மாதிரி மற்ற இடங்கள்லேருந்து மற்ற நாடுகளுக்கு போகிறதும் இது வழியாக தான் போகுது. இப்போ எப்படி நமக்கு ஜிஎஸ்டி ரோடு இருக்கோ அந்த மாதிரி, பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கோ அது மாதிரி. இப்போது அதை தாண்டி போக வேண்டியதெல்லாம் அந்த இடத்துல பிரச்சனைன்னா நம்ம சுற்றி போக வேண்டியது இருக்குது இல்லையா? அது மாதிரி பெரும்பாலான எண்ணெய் இது வழியாக பயணம் செய்கிற பொழுது இப்போ ஈரானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப நெருக்கடி கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு வர்ற கச்சா எண்ணெயெலாம் நான் கெடுப்பேன், அங்கே அந்த வழியை மூடுவேன், இல்லை அங்கே பிரச்சனை பண்ணுவான்பா. பண்ண முடியுமா, பண்ண விடுவாங்களா? அமெரிக்காவும் இப்போது அவனும் தலையை தூக்கிட்டு நின்று ரெடியாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்கிறான், இவங்க முடியாதுங்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்கன்றாங்க. இப்போ எல்லோரும் கலந்தாங்கன்னா மொத்தமாக சேர்ந்து இந்த வழியை மூடிட்டாங்கன்னா கச்சா எண்ணெய் $10 இல்லை $20-30 உயர்ந்துடும். யாருக்குமே வந்து சேராது. கழுத்தை நெரிச்சிட்டா எப்படி தலைக்கு ரத்தம் போகாதோ அது மாதிரி கழுத்து மாதிரி இது ஒரு முக்கியமான பாதை. எண்ணெய் வள நாடுகள்லேருந்து மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் போகிற பாதையை குறி வச்சாங்கன்னா பிரச்சனை தான். வைக்க மாட்டாங்க, வைக்க முடியாது, சுலபம் இல்லை என்பதெல்லாம் ஒரு பக்கம். அதே சமயத்தில் நம்ம யோசிக்கிறது ஆனால் பிரச்சனை. வான்வெளி சுற்றி போயிடலாம். வந்து நீங்கள் பாகிஸ்தான் வழியாக பறக்கலைன்னா பறக்கவே முடியாதுங்கிறது இல்லை, சுற்றி பறக்கணும், கூட செலவாகும். அது அந்த வான்வழியாக எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் விலை உயரும், பயணிகள் கட்டணங்கள் உயரும். அதே மாதிரி தான் ஈரான் வழியாக பறக்கலைனாலும் அது சுற்றி போகிறதுனால வரக்கூடிய கூடுதல் செலவுகள் அந்த விலையை ஏற்றுக்கும், தடைப்படாது. சீனாலேருந்து பொருட்கள் தடைன்னா அது வராமலே போயிடுது. இப்போ நீங்கள் சொன்ன நீர்வழி பாதை தடைப்பட்டதுன்னா வராமலே போயிடும். வராமல் போகிறது ஒரு நிலை, சுற்றி வந்து விலை உயர்வது ஒரு முறை. சுற்றி வர்றதுக்கு தான் வான்வழி. ஆனால் இந்த நீர் வழி தடைப்பட்ட பிரச்சனை அதிகம். இதுவரையிலும் ஈரான் பல முறை அப்படி சொல்லியிருந்தாலும் அதை மூடனதில்லை. இப்போ அப்படி மூடாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அடுத்த பொதுவாக இஸ்ரேலில் வந்து இந்திய நிறுவனங்கள், இப்போ டிசிஎஸ், விப்ரோ, பல நிறுவனங்கள் வந்து அங்கே தங்களுடைய நிறுவனங்களை வச்சு செயல்பட்டுருக்காங்க சார். இந்த போர் இப்படி தொடர்ந்து இருந்தால் அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? அவங்க திரும்ப இந்தியாவுக்கே வந்து முதலீடு செய்வாங்களா? இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நடக்குது. அதாவது வந்து ரஷ்யாவிலையும் அந்த நிறுவனங்கள் இருக்குது. ரஷ்ய நிறுவனங்கள் எங்கேயுமே செயல்பட முடியாதுன்னு சொல்லி அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் தடை வச்சாங்க. அவங்களுடைய பணத்தை முடக்கினாங்க.
அதுக்கெல்லாம் மீறி ரஷ்யா அவங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க, அடிக்கவும் செஞ்சிட்ருக்காங்க உக்ரைனை. அதனால் ஒரு பாதிப்புகள் வரலாம், அது சமாளிச்சிடலாம். எப்படியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்குது, ஆஃப் ஷோர் இல்லைன்னா இங்கேருந்து பண்ணலான் இருக்குது, பல வழிகள் இருக்குது. ஒரு நாடு நம்மளை வேணான்னு சொன்னால் அந்தளவுக்கு பாதிப்பு. இது அப்படி கூட நாடு வேணான்னு இல்லை, பொதுவாக ஒரு டிஸ்டர்ப்டு நிலைமை தான். அங்கே அன்றாட வாழ்க்கையை சாப்பாடு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு உணவு ஊட்டி எல்லோரும் நிம்மதியாக தூங்குறதுக்கே அங்கே முடியாத நிலைமையில் ஒரு வியாபாரம் பாதிக்குதுன்னெலாம் போய் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது அந்த இடங்களில். அதெல்லாம் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் தான். முதல்ல வந்து கட்டடங்கள் உடைஞ்சி நொறுங்கி, அவங்களுடைய கட்டுமானங்கள் உடைஞ்சி நொறுங்கி உயிர்கள் போய் கொண்டு இருக்குது. அதனால் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த நாடு அவங்கவுங்க மக்களை காப்பாற்றிக்க பார்க்குது. இந்தியாவும் அங்கே இருக்கிற மக்களை ஈரான்லேருந்து இந்தியா கொண்டு வரதுக்கு மத்திய அரசு பல நடவடிக்கைகள் எடுத்து விமானங்கள் மூலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு ப்ரையாரிட்டி இருக்கும்போது தவிர வியாபாரம் என்ன ஆகும்னு இப்போ யாரும் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.